ஏ வெள்ளச்சாமி, இப்போ நான் பாடுற பாட்டுக்கு நீ வந்து அர்த்தம் சொல்லி இப்படிங்க பாப்பா. சொல்லிடுறீங்களா? ஆளுமா டோல்லுமா இசாலக்கடி மாலுமா இச்சு கல்லிச்சுன்னா கிராக்கி விட்டா சாலுமா அரிக்கல் கடிக்கல் பட்டா விட்டா கலக்கல் மிரஞ்சல வெடிக்கல் நான் மிட்டா மில்லா லோக்கல். இதுக்கு அர்த்தம் சொல்லு, எப்படி வழிகாட்டி இருக்குன்னு சொல்லணும் வெள்ளச்சாமி. நடுவர் அவர்களே, அங்க கத்தி இருக்கு, அது அட்டக்கத்தி. இங்கேயும் கத்தி இருக்கு, இது வெட்டுக்கத்தி. வீரம் விளைந்தது இல்லையா? கத்தி வச்சிருக்கிறது பெருசு இல்லை, அது பளபளன்னு இருக்கு. வெட்டுமான்னு பார்க்கணும் இல்லையா? பாரதிதாசனுடைய பாடல் ஒன்றை படித்து பாருங்கள் நண்பர்களே. மனதுக்குள்ளே வீரம் வரும், எழுச்சி வரும், உறுதிப்பாடு வரும். நடுவர் அவர்களே, இருளினை வறுமை நோயை இடறுவேன், என் மேல் உருளுகின்ற பகைக்குன்றை நான் ஒருவனே உதிர்ப்பேன். நீயோ கருமான்சை படையின் வீடு, அங்கோர் மரவன் நான். கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீ ஓர் பூக்காடு, நானோர் தும்பி என்று சொல்லுகின்ற பொழுது வருகின்ற எழுச்சியும் வீரமும் உறுதிப்பாடும் திரையிசை பாடல்களுக்கு இல்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தம். நீங்க எங்க வழிகாட்டுறீங்க? வழிகாட்டுதல் என்றால் என்ன தெரியுமா? சிக்கலுக்கு தீர்வு சொல்லணும், புரியாததை புரிய வைக்கணும், குழம்பி கிடக்கிறவர்களுக்கு சரியான பாதை காட்டணும். நீங்க எங்க பாதை காட்டுறீங்க? பாதி நேரம் போதையத்தான் காட்டுறீங்க. ஏன்னா உங்களுக்கு கற்பனை நயம் கூட முக்கியம் இல்லை, உங்களுக்கு விற்பனை தான் முக்கியம். கமர்ஷியலா இருக்கான்னு பாக்குறீங்க. ஆனா ராயல்டி கேட்டா வள்ளுவருக்கு உங்களால கொடுக்க முடியுமா? கம்பனுக்கு உங்களால கொடுக்க முடியுமா? பைபிளுக்கு அடுத்தபடியாக உலக மொழிகள் அத்துணையிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதே ஐயன் தந்த திருக்குறள், உலக பொதுமறை, அதற்கு ராயல்டி கொடுக்க முடியுமாயா உங்களால? நான் கேட்கிறேன்.